சங்கீதம் 12 வரலாற்று பின்னணியும் முக்கிய செய்திகளும். சங்கீதம் 12 தாவீது எழுதிய ஒரு ஜெப சங்கீதம். இது தாவீதும் காலத்தில் நிலவிய ஆன்மீக ஒழுக்க வீழ்ச்சியின் காலகட்டத்தில் எழுதப்பட்டது. வரலாற்று பின்னணி பின்வரும் சூழல்களாக இருக்கலாம். 1. சவுலின் ஆட்சிக்காலம், தாவீது துரத்தப்பட்ட காலம், பொய்யும் வஞ்சகமும் நிறைந்திருந்த சூழல். 2. அப்சலோமின் கலக காலம், நம்பிக்கை துரோகம் மற்றும் சூழ்ச்சிகள் நிறைந்த காலம். 3. பொதுவான ஒழுக்க சீர்கேடு, சமுதாயத்தில் நேர்மை குறைந்து பொய் மற்றும் முகஸ்துதி பெருகிய காலம். சங்கீத தலைப்பின் விளக்கம். 1. பாடகர் குழு தலைவனுக்கு ஆலய ஆராதனையில் பயன்படுத்துவதற்காக எழுதப்பட்டது. 2. எண் சுரத்தில் ஷெமினத், இது 8வது சுரம் அல்லது தாழ்ந்த ஸ்வரம், தீவிரமான சோகமான தன்மையை குறிக்கும். இதன் முக்கிய செய்திகள். 1. சமுதாயத்தின் ஒழுக்க வீழ்ச்சி. வசனம் 1 முதல் 2 வரை. பக்தியுள்ளவர்கள் குறைந்து போனார்கள், உண்மையுள்ளவர்கள் அருகிவிட்டார்கள், பொய் முகஸ்துதி ஆகியவை பெருகின. 2. தேவனின் நியாய தீர்ப்பு. வசனம் 3 முதல் 4 வரை. கர்வமான பேச்சிற்கு தண்டனை, பொய் பேசுபவர்களின் அகந்தை, தேவனை மறுக்கும் கர்வம். 3. தேவனின் வாக்குத்தத்தம். வசனம் 5 முதல் 6 வரை. 3 முக்கிய உண்மைகள். 1. தேவன் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலை கேட்கிறார். 2. அவர் எழுந்து ரட்சிப்பார். 3. அவருடைய வார்த்தைகள் முற்றிலும் சுத்தமானவை, நம்பகமானவை. 4. தேவனின் பாதுகாப்பு. வசனம் 7 முதல் 8 வரை. தேவனுடைய உறுதிமொழி, விசுவாசிகளை காப்பாற்றுவார், தீமை நிறைந்த காலத்திலும் பாதுகாப்பார். மசியாவை பற்றிய தீர்க்க தரிசன அம்சங்கள் என்ன? 1. ஒடுக்கப்பட்டவர்களின் இரட்சகர். வசனம் 5. லூக்கா 4:18. விளக்கம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருக்கிறார், ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். 2. தேவனுடைய சுத்தமான வார்த்தை. வசனம் 6. கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். யோவான் 1:1-14. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை மாமிசமாகி. எபிரேயர் 4:12. தேவனுடைய வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. 3. என்றென்றைக்குமான பாதுகாப்பு. வசனம் 7. மசியாவின் நித்திய இரட்சிப்பு. யோவான் 10:28-29. விளக்கம். அவைகளை என் கையிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள மாட்டான். நமக்கான பயன்பாடு. 1. பொய் நிறைந்த உலகில் தேவனுடைய வார்த்தையே நம்பகமானது, வார்த்தையை நம்புவோம். 2. ஒடுக்குதலின் போது தேவன் நமது குரலை கேட்கிறார், தைரியமாக இருப்போம். 3. தீமை பெருகும்போது தேவன் நம்மை காப்பாற்றுவார், விசுவாசத்தில் பெருகுவோம். 4. நம்பிக்கை. மசியா இயேசுவில் நித்திய பாதுகாப்பு உண்டு, இதில் நம்பிக்கையோடு இருப்போம். சிந்திக்க. கர்த்தருடைய சொற்கள் மண்ணுலையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாயிருக்கின்றன. சங்கீதம் 12:6. சுருக்கமாக, இந்த சங்கீதம் 12 பொய் நிறைந்த உலகில் தேவனுடைய உண்மையும் நம்பகத்தன்மையும் இரட்சிப்பும் எப்படி செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. ஆமீன்.